ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். So we are looking at verse 5 of chapter 12 Bhakti Yoga in Bhagavad Gita, Srimad Bhagavad Gita. Let's see what is in store for us in this video. It goes thus: क्लेशो अधिकतरस्थेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखः देहवद्भिर्वाप्यते. Let's see what is the meaning. I'm so curious on the meaning. ஏன்னா ஜாலியாக என்னடா இருக்குது அப்படின்னு தெரியும். படிக்கிறதுக்குன்னா ஐயோ தப்பாக படிக்க போகிறோமோ, டங்கு டெஸ்ட் ஆயிருமோங்கிற பயமே இருக்கணும். அதனால தான் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். For those whose minds are attached to the unmanifest path of realization. For those whose minds are attached to the unmanifest, the path of realization is full of turbulence. Worship of the unmanifest is exceedingly difficult for embodied beings. அதுதான் தெரியுமே, போன வீடியோலேயே பார்த்தோமே. கிருஷ்ணா கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், நான் அவரை பார்த்து சொன்னேன். சிம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஞான மார்க்கம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஞான மார்க்கத்தில் there is no outside person who can help you to realize. பக்தினா அப்படி கிடையாது. இல்லை, நம்ம பாட்டுக்கு இப்போ கோயில் போகலாம், கண்ணை மூடிட்டு நமக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள், புராணங்கள், எந்த லாங்குவேஜாக இருக்கலாம், சமஸ்கிருதம் தெரியாதுன்னு சொல்லணும்னு இல்லை. வால்மீகி ராமாயணம் பிடிக்கலையா, கம்ப ராமாயணத்தை எடுத்து படித்து ரசிக்கலாம். கம்ப ராமாயணம் பிடிக்கலையா, கந்த புராணம் படிக்கலாம். There are a lot of options when it comes to bhakti. ஆனால் ஞானம், path of knowledge, path of self-realization அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் இண்டிவிஜுவல் ஜேர்னி. ரெண்டு பேருமே ஞான மார்க்கம், பக்தி ஞானத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் மூலமாக கடவுளை உணரணும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு நண்பர்கள் நல்லா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறாங்க, நல்லா அதை பற்றியே பேசுகிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் கண்ண மூடி உட்காரும்போது அவங்க போகக்கூடிய உணர்வு நிலை, எண்ண நிலை, அனுபவ நிலை வேறையாக இருக்கும். அண்ட் அதை அவங்க என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணினாலும் அந்த உண்மையான உணர்வை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸில். ஏன்னா இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்ஷன் டிஃபர்ஸ், இண்டிவிஜுவல் அப்ரோச் டிஃபர்ஸ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வில் மாற்றம் ஏற்படுத்தும் போது அவனுடைய அணுகுமுறையிலையும் மாற்றம் ஏற்படுது. அதாவது ஐ ரிமெம்பர் ரைட்டிங் இட் சம்வேர், ஐ ரோட் இட் சம்வேர். நம்ம புரிந்துணர்வில் மாற்றம் ஏற்படுத்துதுன்னா நம்மளுடைய ஆக்சுவலாக எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு. எங்கள் அக்கா ஒரு தடவை கேட்கும்போது சொல்லிங்க, என்ன பண்ணுறது, நான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டது ஒரு விதம், அதனால வாழ்க்கையிலேருந்து எதிர்பார்க்கறது ஒரு விதம். வாழ்க்கையிலேருந்து எதிர்பார்க்கறது ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விதம் இல்லை. நான் வாழ்க்கையை ஒரு ஆங்கிளில் புரிஞ்சிட்ருக்கேன், அதனால நான் வாழ்க்கையை அந்த ஆங்கிள் அப்ரோச் பண்ணுறேன். பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஸோ மை எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி தான் எல்லா இண்டிவிஜுவல் மனுஷனுக்குமே, எனக்கு மட்டும் கிடையாது. When your expectation is different, when your understanding is different, your expectation will be different. When your expectation is different, your approach will be different. When your approach is different, your result is different. When the result you get is different, your experience is different. அதனால தான் அனுபவம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அழகான கவிதை. நான் பாட்காஸ்ட்டில் இந்த பேசும் தமிழன் ஷோவில் சொன்னது. கண்ணதாசன் இருக்கார்ல, கவிஞர் கண்ணதாசன், அவருடைய கவிதை பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாருங்க இறைவன் பண்ணித்தான் அப்படின்னு. இதில் கடைசியில் கண்ணதாசனே கடுப்பாய் கடவுள்கிட்ட கேட்பார், அனுபவித்தே அறிவுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகி நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்படின்னு. ஸோ அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம், அன்பே சிவம், அனுபவமே கடவுள் அப்படின்னு கமல்ஹாசனே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா,
கமலஹாசனே சொல்லியிருக்காருல்ல, கமலஹாசன் அவர் சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா, தனி மனித அனுபவங்கள் தான் தனி மனிதனுக்கு புரிந்துணர்வை கொடுக்கும். அந்த புரிந்துணர்வு தான் தனி மனுஷனுக்கு வாழ்க்கை என்னன்னு புரிய வைக்கும். ஸோ தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ரோல் என்ன, கடவுளுடைய பங்கு என்ன, ஈவன் தனி மனுஷன் கடவுளை அணுகக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறது எல்லாமே தனி மனிதனுடைய அனுபவங்கள் தான் முடிவு பண்ணும். அண்ட் ஸோ த பாத் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷனில் அந்த அனுபவம் தனி மனிதனுக்கு மட்டும் சொந்தமான அனுபவம். ஆனால் பக்தி அப்படி கிடையாது. இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. தட்ஸ் வை சத் சங்கம் அப்படின்னு நிறைய இடத்துல போகிறோம், நிறைய பண்ணுறோம், நிறைய நல்ல விஷயங்கள். அண்ட் பக்தி இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி டு அப்ரோச். தெரியாத ஒன்று, புரியாத ஒன்று, பார்க்காத ஒன்று, இருக்கா இல்லையான்னு இதுவரைக்கும் உணராத ஒன்று ஒரு விஷயம் உணர்றது ஈஸியா? இல்லைப்பா இதான்ப்பா ரோடு மேப், இதை ஃபாலோ பண்ணால் கிடச்சிரும் அப்படிங்கிறது ஈஸியா? கடவுள் அப்படி தானே. ஒரு உருவ வழிபாடு, ஹீரோ வர்ஷிப்பில் இந்த கடவுளுக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குது. நமக்கு அந்த குணாதிசயங்கள் வேணும் அப்படின்னா நம்ம அந்த கடவுளை புகழாரம் பாடி சரண்டர் ஆகலாம். ஸோ தட் வி வில் இவென்ச்சுவலி கெட் இட் அப்படிங்கிறது the path of bhakti, which is easy, which is actually fact. It is a common across all the religious approach. Jana, again, all the religion is somehow telling that, hey human being, there is somebody powerful than you is up there, he is actually anchoring your life. அப்படிங்கிறது மோலா மேரே மோலா அப்படின்னு ஒரு பாட்டு டெல்லி 6ல் ஏஆர் ரஹ்மான் அல்லாஹ்காக பாடியிருப்பார். அந்த பாட்டுடைய அர்த்தங்கள்லாம் இட் வில் பி ஃபினாமினல். அதில் யார் அந்த பாட்டை கேட்டாலும் தே வில் லிட்ரலி மெல்ட் இன் பக்தி. ஆப்ஜெக்ட் ஆஃப் காட் தான் நம்ம மதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்களேன். நான் கிறிஸ்டியனாக இருந்தேன்னா அந்த இடத்துல எனக்கு ஜீசஸ் தெரிவார். நான் முஸ்லீமாக இருந்தேன், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மதத்தில் அந்த மதத்தின் கடவுள் தெரிவார் தன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி. நான் ஹிந்துவாக இருக்கிறதுனால எனக்கு யார் தெரிகிறாங்கன்னே தெரியல, எல்லாருமே தெரிகிறாங்க, எல்லாமே கடவுளில். அதனால் ஸோ தட் சாங் இஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல். அதனால் அந்த சாங் பக்தி எந்த அளவுக்கு அந்த ஈகோ சரண்டர் ஆகும் ஒரு பக்தி முன்னாடி அப்படிங்கிறத ஐ ரிமெம்பர். தெர் ஆர் லாட் ஆஃப் சாங்ஸ். பக்தி இட் செல்ஃப் இஸ் அபவுட் ஈகோ சரண்டரிங் அண்ட் ஞானம் இஸ் அபவுட் ஈகோ டிசால்விங். டிசால்விங் ஈஸியா, சரண்டரிங் ஈஸியா அப்படின்னு பார்த்தா சரண்டரிங் தானே ஈஸி கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இவென்ச்சுவலி நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா டு ஹூம் வி ஆர் சரண்டரிங் வில் ஹாவ் அ மர்சி, கம்பேஷன் அப்படின்னு. நம்ம ஆஃபீஸில் மேனேஜர்கிட்டே சார் மன்னிச்சிருங்க சார் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா சரி போனால் போட்டோம் அப்படின்னு விடும்போது கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மர்சி இருக்கும். கான்ஷியஸ் ஹியூமன் பீயிங் நம்மக்கிட்டே யாராவது சாரி கேட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க, இல்லை இதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்துருவோம்ல. விருமாண்டி, வாட் இஸ் தட் சீன்? மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சரண்டர் ஆகிறவன் மனுஷன். அந்த சரண்டரை அக்செப்ட் பண்ணி பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறவன் பெரிய மனுஷன். விருமாண்டியுடைய டயலாகு இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் எனக்கு விபீஷ்ண சரணாகதி தான் ஞாபகம் வருது. ஸோ 12th chapter 5th verses of Bhagavad Gita is also telling that path of realization, self realization, ஞானம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கஷ்டம்ப்பா, அதில் டர்புலன்ஸ் நிறைய இருக்கும் அண்ட் நீ தனியாக இருப்ப அப்படின்னு சொல்லுது. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது. எம்பாடிட் பீயிங்னா உங்களுக்கு சென்சுவல் டிஸ்ட்ராக்ஷனே நிறைய இருக்கும். எல்லா சென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே இருக்கிற ஆத்ம ஞானத்தை உணர்றது நாட் பாசிபிள்னெல்லாம் இல்லை, பாசிபிள், கம்பேரிட்டிவ்லி டிஃபிகல்ட் when we are comparing it to bhakti.
இதெல்லாம் பார்க்கும்போது பக்தியை இன்னும் கொஞ்சம் அணுகணும்னு தோணுது. அணுகலாம். அடுத்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். டில் தென் பாய் பாய்.